சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது? அதாவது மணிமாறன், இந்த இடைத்தேர்தல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களானது மொத்தமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது ஆர்கே நகர் தொகுதியானது தற்பொழுது காலியாகி இருக்கின்றது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவை அடுத்து தற்பொழுது அந்த இடத்தில் காலியாக இருந்து வருகின்றது. அந்த தொகுதிக்கான தேர்தல் தேதிகள் தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வருகின்ற ஏப்ரல் 12ஆம் தேதி அன்று, அதாவது புதன்கிழமை அன்று தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வாக்குப்பதிவுகளுக்கான எண்ணிக்கையான அந்த கவுண்டிங் என்று சொல்வார்கள், அது 17/4/2017, அதாவது ஏப்ரல் 17ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையானது எண்ணப்படுகின்றது. இதுதான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான அந்த நாமினேஷன் தாக்கல் என்று சொல்வார்கள், அது 23/3/2017, அதாவது மார்ச் 23 அன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான முதல் நாளாக இருந்து வருகின்றது, கடைசி நாளாக இருந்து வருகின்றது. அந்த வேட்பு மனுக்களை பரிசீலனை செய்வது அடுத்த நாளே இருக்கின்றது, 24/3/2017, அதாவது மார்ச் 24ஆம் தேதி அந்த கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பங்களானது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. பின்னர் அந்த கொடுத்த அந்த விண்ணப்பங்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக 27/3/2017, அதாவது மார்ச் 27ஆம் தேதி அந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாக தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. 12/4/2017 அன்று வாக்குப்பதிவானது நடைபெறவிருக்கின்றது. வாக்கு எண்ணிக்கையானது 17/4/2017 அன்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறவிருக்கின்றது. இதுதான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போக நாடு முழுவதும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மற்ற இடங்களுக்கான இடைத்தேர்தல்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் இந்த இடைத்தேர்தல் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். ஏனென்றால் இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கு தான் தற்பொழுது அனைத்து கட்சிகளுமே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இதுவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பதால் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கின்றது. மணிமாறன், நிரஞ்சன், இந்த இடைத்தேர்தலில் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்படும்? இது வழக்கம் போல அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து நடைபெறும். தற்பொழுது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக இந்த தேர்தல் விதிமுறைகள் உடனடியாக அமல்படுத்தப்படும். ஏனென்றால் மிக குறைவான தினங்கள் தான் இருக்கின்றது, இன்னும் 15 நாட்கள் கூட இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே அதற்கான அனைத்து ஆயத்த பணிகளையும் தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டிருக்கின்றது. இதற்கான மிக முக்கியமான ஒரு பின்னணி என்று பார்த்தோமேனால், வருகின்ற ஆகஸ்ட் மாத வாக்கில் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் வருவதற்குள் நாடு முழுவதும் அனைத்து எம்எல்ஏக்களுக்கான அந்த இடங்கள், எம்பிக்கான இடங்களானது நிரப்பப்பட வேண்டும் என்பது ஒரு பின்பற்றப்படக்கூடிய ஒரு விதிமுறையாக இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்களின் தொகுதிகள் எங்கெங்கெல்லாம் காலியாக இருக்கிறதோ அத்தனை தொகுதிகளுக்கும் தற்பொழுது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆர்கே நகர் தொகுதி என்பது ஒரு முதல்வர் போட்டியிட்ட ஒரு தொகுதி என்பதனால் எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. அனைத்து கட்சியிலிருந்தும் போட்டியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. திடீரென்று தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. உடனடியாக இதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கவிருக்கின்றது. மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் இது தொடர்பான பல்வேறு விவரங்கள் அளிக்கப்படும். உடனடியாக அவர்களும் களத்தில் இறங்குவார்கள். இந்த எந்தெந்த தேதி, என்னென்ன மாதிரியான நடைமுறைகள், புதிய விஷயங்கள் என்னென்ன உள்ளிட்ட அனைத்து விவகாரங்களும் உடனடியாக அடுத்தடுத்து தெரிவிக்கப்படும். மணிமாறன், இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் சம்பந்தமாக தமிழகத்திற்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? நிரஞ்சன், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலத்தான் இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் என்பது உடனடியாக தற்பொழுது அமலுக்கு வந்துவிடும். ஒரு தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டவுடன் வந்துவிடும். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின்கள் பயன்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் நடைமுறைக்கு கொண்டு வரும். அது அனைத்திற்குமான ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் என்னென்ன விதிமுறைகளை அனைத்தையும் வைத்திருக்கின்றார்களோ அந்த விவகாரங்கள் உடனடியாக கொடுக்கப்படும்.
இனி சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு இது தொடர்பாக விவரங்கள் அளிக்கப்படும். உடனடியாக வேட்புமனு வாங்குவதற்கான அந்த விஷயங்களும் தொடங்கும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாட்களும் தற்பொழுது அனைத்துமே தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருப்பதனால் இனி அரசியல் கட்சிகள் உடனடியாக தேர்தல் ஆணையத்தில் அந்த வேட்புமனு தாக்கல் செய்தல் உள்ளிட்ட விவரங்களை மேற்கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் இது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வெகு குறைவான நாட்கள் தான் தற்பொழுது அந்த வேட்புமனு திரும்ப பெறுவதற்கும் கொடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக உடனடியாக அந்த வேலைகள் மிக துரிதமான முறையில் நடைபெறுவதற்கான விஷயங்களை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளவிருக்கிறது. மணிமாறன், ஆர்கே நகர் தொகுதியோடு வேறு எங்கெங்கெல்லாம் தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது? நீங்க சொல்லியிருந்தீர்கள் குடியரசுத் தலைவருக்கான அந்த தேர்தல் நடைபெற இருப்பதால் அதற்கு முன்பாக அனைத்து இடங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். வேறு எங்கெங்கெல்லாம் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது? இந்த தேர்தலை பொறுத்தவரை அஸ்ஸாம், இமாச்சல் பிரதேஷ், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், ராஜஸ்தான், கர்நாடகா, ஜார்க்கண்ட், டெல்லியில் இருக்கக்கூடிய சில தொகுதிகள் மற்றும் கேரளா, சிக்கிம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் இடைத்தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. அதே போல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் 2 தொகுதிகள் இருக்கின்றது. கேரளாவிலும் 6 தொகுதிகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான மிக முக்கியமான சில மாநிலங்களிலும் காலியான இடங்கள் இருந்து வருகின்றது. அதனை நிரப்புவதற்கான அனைத்து விஷயங்களும் தான் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில மாநிலங்களில் மட்டும் தேர்தல் தேதியானது சற்று முன்னும் பின்னுமாக இருக்கின்றது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தொகுதி என்பதுதான் தற்பொழுது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவு என்பது அனைத்து அரசியல் கட்சிகளின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விதமாகத்தான் பார்க்கப்படும். எனவே அதற்கான மும்முரமான வேலைகளில் இனி மேற்கொண்டு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். மற்ற மாநிலங்களிலும் இருக்கின்றது. ஆனால் ஒரு முதல்வர் போட்டியிட்டு மரணமடைந்த ஒருவர் இருந்த தொகுதி என்பதனால் ஆர்கே நகர் தொகுதியானது ஒரு நட்சத்திர அந்தஸ்துள்ள தொகுதியாகத்தான் பார்க்கப்படும். எனவே அதற்கான ஒரு ஆயத்த பணிகள் இனி தொடர்ந்து வருகின்ற நாட்களில் மேற்கொள்ளப்படும். மணிமாறன், நிரஞ்சன், இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இன்று வெளியிட்டிருக்கும் அந்த அறிவிப்பில் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒருவர் கூற முடியுமா, ஒரு நினைவூட்டலுக்காக? நிச்சயமாக. அதாவது இந்த நாமினேஷன் தாக்கல் என்று சொல்வார்கள், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளானது 21/3/2017, அதாவது வருகின்ற மார்ச் 21ஆம் தேதி தான் இறுதியான நாளாகும். அதனை ஆய்வு செய்வார்கள். அந்த வேட்புமனுக்களை எடுத்துக் கொள்ளலாமா என்பது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். அது உடனடியாக அடுத்த நாட்களே கொண்டு வரப்படவிருக்கின்றது. 24/3/2017 அன்று இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் என்பது 27/3/2017, அதாவது மார்ச் 27ஆம் தேதி இந்த வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாளாகும். இந்த தேர்தல் தேதி, அதாவது வாக்குப்பதிவு தேதி என்பது 12/4/2017, ஏப்ரல் 12ஆம் தேதி வாக்குப்பதிவானது ஆர்கேபுரம் தொகுதி மக்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற அந்த நாளாகும். அதே போல இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகின்ற தேதியானது 17/4/2017, ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த வாக்குப்பதிவானது நடைபெறவிருக்கின்றது. அன்று மாலையே அதற்கான முடிவுகளும் அறிவிக்கப்படும். ஏனென்றால் ஒரே ஒரு தொகுதிதான் என்பதன் காரணமாக உடனடியாக அதற்கான முடிவுகளும் வெளியிடப்படும். அன்று மாலையே யார் ஜெயித்தார்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் தெரிய வந்துவிடும். மணிமாறன், இதுதான் தற்பொழுது தமிழகத்தின் இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட தேதிகளாகும். எந்த தேதி வரை பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் நிரஞ்சன்? அது இனிமேல் கொண்டுதான் அது வருகின்ற நாட்கள் தான் தெரியும். ஆனால் பொதுவாக 16ஆம் தேதி, அதாவது இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கு 16ஆம் தேதியிலிருந்து தொடங்கலாம் என்று கூறியிருப்பதன் காரணமாக அதிலிருந்து ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் அந்த பிரச்சாரங்களில் முடிக்கலாம் உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கும். பொதுவாகவே பார்த்தால் 2 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் பிரச்சாரங்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். தற்பொழுது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல்களும் அதே மாதிரி தான் நடைபெற்று வருகின்றது. இது ஒரு இடைத்தேர்தல் என்பதன் காரணமாக 2 நாட்கள் தேர்தல் தேதிக்கு 2 நாட்கள் முன்பு வரை அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிவிப்பு அது தொடர்பான எந்த விவரங்களும் கொடுக்கப்படவில்லை. அது ஒருவேளை மாநில தேர்தல் ஆணையமானது அது தொடர்பான தனியான ஒரு அறிவிப்பினை இன்று மாலை கூட வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.